ரதி கல்நாயக் அவர்கள். என்னுடைய இப்போ இடையில நடந்த ஒரு சின்ன ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வு, அப்புறமா அதே நிகழ்வு வந்து ஒரு சிரிப்பான நிகழ்வாக மாற்றிட்டேன். அது ஒரு விஷயத்தை போட்டு நான் பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். இப்போ இடையில வந்து நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போகும்போது வண்டி டிரைவர் ஒன்-வே கேப் ஓட்டுகிற டிரைவர் கரெக்டாக கோயம்புத்தூர் பள்ளப்பாளையம் போகும்போது அந்த சிக்னலில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் வந்துருக்கேன். நான் பள்ளப்பாளையம் சிக்னல் தாண்டற சிக்னலில் நிற்கும் போது ஒரு 2-3 திருநங்கைகள் சிக்னலில் வந்து அவங்க யாசகம் கேட்டு வசூல் கேட்டிருக்காங்க. வசூல் கேட்டிருக்கும் போது அந்த கார் பக்கத்தில் வந்து இப்படி தட்டினாங்க. இந்த பையன் ஒன்றுமே சொல்லலை. ஒரு நிமிஷம் பார்த்தாங்க, திரும்பி அவங்க போயிட்டாங்க. முன்னாடி உட்காந்துருந்தேன் நான். வண்டி போக போக அந்த டிரைவர் என்கிட்ட கேட்குறாரு, ஏமா உங்கள் மக்கள்லாம் என்னம்மா இப்படி வசூல் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க, இது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா நிறைய பேர் படிக்காதவங்களும் இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரமே இதுதான் அப்படிங்கிற. அந்த பையன் வந்து என்னுடைய பேச்சை ஏற்றுக்கவே மாட்டேறான். அது வந்து ஒரு என்ன குற்றம் சாகி அந்த திருநங்கைங்கிறத வச்சு ஒரு குற்றம் சாகணும் அப்படிங்கிற மாதிரியே அந்த டிரைவர் என்கிட்ட பேசிட்டு வந்திருக்கா. நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை தாண்டி பல்லடம் பக்கம் வந்தாச்சு. பல்லடம் பக்கம் வந்த உடனே இன்னொரு சிக்னல். இந்த பக்கம் ஒரு 3 லேடிஸ், இந்த பக்கம் ஒரு 4 வயசானவங்க நாமளைங்க யாசகம் கேட்டு வந்துருக்காங்க. அந்த பையன் திருநங்கைகளுக்கு கதவை திறந்து காசு கொடுக்கல. நான் உடனே டோரை திறந்து ஒரு 20 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தேன். மறுபடியும் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே அந்த பையனை கேட்டேன், ஏன்ப்பா என்னப்பா உங்கள் மக்கள் இப்படிலாம் இருக்காங்க? ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, என்னம்மா உங்கள் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு. அது வந்து எனக்கு சொல்லி புரிய வைக்கப்படல. அதனால நான் சொன்னேன், என்னப்பா உங்கள் மக்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்க, இது எல்லாருமே ஒன்று தான். இதில் வந்து திருநங்கைகள்னு தனித்து கிடையாது, ஆண்கள் பெண்கள்னு தனித்து கிடையாது. தேவைகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை வந்து ஈட்டக்கூடிய முறை தான் அவங்களுக்கு தெரியலையே. மற்றபடி எல்லாருமே நாங்களும் முன்னேற ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்குள்ளேயும் ஒரு தொழில் முனைவர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்குள்ளேயும் ஒரு சுய தொழிலாளர்கள் இருக்காங்க, எங்களுக்குள்ளேயும் ஒரு தொழில் அதிபர்களும் தொழிலாளர்களும் எல்லாருமே இருக்காங்க. நம்ம சாந்தினியமா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வெட்டரி மாடுகள்லாம் வச்சு அவங்க பால் கறந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்ததும் அதே தான். அதே மாதிரி தான் நானும் மாடுகளை வச்சு பண்ணையை வச்சு பால் கறந்து அதை விற்பனை செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் எழுத்தாளராகவும் இருக்கேன். எனக்கு என்னுடைய சிந்தனைக்கு ஏற்றிய ஒரு சில விஷயங்களை புத்தகங்களாக வெளியிட்டு இருக்கேன். நான் எங்கள் அம்மா விவசாயம் பார்க்குறாங்க. பிரியாமா விவசாயம் பண்ணி அவங்க தோப்பு இதெல்லாம் புத்தகம் பிடிச்சு அவங்க வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா எங்களுடைய அம்மா அதுதான் சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம சீவாமா அவங்க இருக்காங்க, மதிப்புக்குரிய அம்மா அவர்கள். அவங்களும் அதே மாதிரி தான் அவங்க நிறையா நிறுவனங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இதனால நான் சொன்ன ஒரு சின்ன ஒரு கதை. இதன் மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேவைகள் இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த லெவலுக்கு கூடி அவங்க போக தான் செய்வாங்க. அதனால மக்களாகிய நீங்கள் வந்து அவங்க கை கொடுத்து அவங்களை தூக்கி விடுங்க. கண்டிப்பா எந்த திருநங்கை மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும், மேலே ஏறி பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. ஏற்றி விட்ட உங்களையும் மறக்க மாட்டாங்க, உங்களை ஏற்றி மறந்து நடக்கவே மாட்டாங்க. அது எங்களோட திருநங்கை மக்களுடைய ஒரே ஒரு பழக்கம். எவ்வளோ பெரிய ஒரு ரேஞ்சுக்கு போனாலும் ஏற்றி விட்டவங்களை மட்டும் என்னைக்குமே மறக்க மாட்டோம். அவங்க ஆசானா நினைப்போம், அவங்க சகோதரிகளா நினைப்போம். இது வந்து சத்தியம், இது உண்மை. அடுத்ததாக நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க காத்திருக்கிறது. அதற்காக டாக்டர் மெர்சி செந்தில்குமார் அவர்களையும், அவர்களையும், ஃபாதர் ராயராஜ் அவர்களையும், ஃபாதர் ரெக்ஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். கோகிலா நாயக் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கல்விக்கான
ஒரு இலக்கிய மையத்தை திருநங்கையர் மற்றும் திருநங்கைகளுக்காக ஆரம்பமாக்க உள்ளார்கள். இதனை டாக்டர் மெர்சி செந்தில்குமார், விபூஷன் ஐயா மற்றும் அருள் சகோதர சகோதரிகள் வழங்க திருநங்கை மூத்த தலைவர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள். நாயக்குமார்கள் மற்றும் கல்நாயக்குமார்கள் இதை பெற்றுக் கொள்வார்கள். அனைவரும் தங்கள் கரகோஷங்களை எழுப்பி இந்த திருநங்கைகள் மற்றும் திருநங்கைகள் இலக்கிய மைய குடும்ப விழாவிற்கு தங்கள் வாழ்த்துக்களை கூறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கான களம், நமக்கான களம். இதன் மூலமாக நீங்கள் கல்வி மற்றும் அனைத்து இலக்கிய சம்பந்தமான எந்த உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக இந்த திருநங்கைகள் மற்றும் திருநங்கை இலக்கிய மையம் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக திருநங்கை சாதனைக்கான விருது வழங்கும் நேரம். அனைத்து சாதனையாளர்களின் பெயர்களையும் கூறும்போது விரைவாக வந்து தங்கள் விருதுகளை பெற்றுச் செல்லும். அவர்களை தொடர்ந்து திருநங்கை ரேஷ்மா, அவர்களை தொடர்ந்து திருநங்கை சாரதா, கோகிலா, ரேஷ்மா, கௌரவிக்கப்படுகிறது. திருநங்கை சாதனையாளர் விருது 2025. திருநங்கை ரேஷ்மா அவர்களுக்கு திருநங்கை சாதனையாளர் 2027 விருது வழங்கப்படுகிறது. திருநங்கை ரோசி அவர்களுக்கு அடுத்ததாக விருது வழங்க இருக்கிறது. ரோசி அவர்கள் மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்கிறோம். திருநங்கை ரோசி அவர்களுக்கு திருநங்கை சாதனையாளர் 2025 விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஷர்மிளா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். திருநங்கை ஷர்மிளா அவர்களுக்கு திருநங்கை சாதனையாளர் 2025 விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருநங்கை பாத்திமா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். அவரை தொடர்ந்து ஈஸ்வரி அவர்கள். அடுத்ததாக திருநங்கை பாத்திமா அவர்களுக்கு திருநங்கை சாதனையாளர் 2027 விருது வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து திருநங்கை பரமேஸ்வரி அவர்களுக்கு திருநங்கை சாதனையாளர் 2025 விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருநங்கை வாசுவி அவர்கள்
நடைபெறுகிறது. அவரைத் தொடர்ந்து திரு